ஹலோ கைஸ், நீட் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸாக நீங்கள். அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். நீட் ப்ரிப்ரேஷனுக்காக நிறைய புக்கு வாங்கி நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கீங்களா? எங்கேருந்து படிக்கிறது, எதுலேருந்து படிக்கிறது ஒன்றுமே புரியல. இந்த என்டிஏக்காரங்க எங்கேருந்துடா கொஷின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? எல்லா இயரும் எங்கேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்கன்னு நான் சொல்லட்டா? நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸில் நிறையா மாடியூல்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் ஆஸ்பிரன்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க எக்கச்சக்கமாக புக் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இத்தனையும் எப்படிரா படித்து முடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, இந்த ஒரே ஒரு புக்கை படிங்க. 700+ நீட்டில் கேரண்டியாக வாங்கலாம். என்னது 700+ஆ? சும்மா கதை விடாதீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது என்ன புக்குன்னு நான் சொல்கிறேன். நிறையா பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கிற புக்கு தான் நம்மளோட என்சிஇஆர்டி. என்சிஇஆர்டியிலேருந்து தான் இந்த வருஷம் நீட் 2024 கூட எக்கச்சக்கமான கொஷின்ஸ் கிடையாது, 99% ஆஃப் த கொஷின்ஸும் அங்கேருந்து தான் வந்திருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? என்சிஆர்டியிலேருந்து எல்லா கொஷின்ஸுமே கேட்குறாங்களா? என்ன சொல்கிறீங்க? லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமா கேட்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாண்டா, லைன் பை லைன் கொஷின்ஸ் கூட என்சிஆர்டிலேருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. நம்ப முடியல? இதோ நான் ப்ரூஃபோட உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீட் 2024 கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்ட அந்த 50 கொஷின் இருக்குல்ல, செஷன் ஏல 35 கொஷின்ஸும் செஷன் பியில் மிச்சம் இருக்கிற அந்த 15 கொஷின்ஸும் எல்லாமே என்சிஆர்டியிலேருந்து மட்டும்தான் வந்திருக்கு. நம்ப முடியுதா? தோ ப்ரூவ் பண்ணுற பாருங்க. ஒரு வீடியோ ஒரு கொஸ்டினாக எடுத்து ப்ரூவ் பண்ணுற பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இதில் என்ன கேட்டிருக்காங்க? On heating some solid substance, change from solid to vapor state without passing through liquid state. This technique used for purification of such solid substances is based on the above principle. என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? இதோ என்சிஆர்டியில் கிளாஸ் 11 என்சிஆர்டியோட வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 334 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். On heating, some solid substances change from solid to vapor state without passing through liquid state. This purification technique is known as sublimation. அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைனை அப்படியே ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபார் சப்ளிமேஷன் தான். எப்படிரா அப்படின்னு இருக்கா? எல்லா கொஷின்ஸுமே இப்படி தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் எல்லா கொஷின்ஸுக்குமே மேலே என்சிஆர்டியில் எந்த கிளாஸ், எந்த வால்யூம், எந்த பேஜ் நம்பர் அப்படின்னு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டவுட் இருக்கிறவங்க புக்கை திறந்து பாருங்கள். அண்ட் பை த வே, ரிவைஸ்டு வெர்ஷன், அதாவது 2024 இந்த வருஷம் ரிலீஸ் ஆன வெர்ஷன் எடுத்து பார்க்காதீங்க. இது போன வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இந்த பேஜ் நம்பர் எழுதியிருக்கேன். ஸோ ஓல்டு என்சிஆர்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அடுத்த கொஷின் பாருங்களேன். ஐசோதர்மல் ப்ராசஸ், ஐசோகோரிக், ஐசோபேரிக், அடியபேட்டிக், இது எல்லாத்துக்கும் கண்டிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோ நம்ம என்சிஆர்டியில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஐசோதர்மல் ப்ராசஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் நடக்கும். அடியபேட்டிக் ப்ராசஸில் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இருக்கும் அப்படின்னு அப்படியே கொடுத்துருக்காங்களா? இதோ ஐசோதர்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் கேரி அவுட் பண்ணுறது. அடியபேட்டிக் ப்ராசஸ்ங்கிறது நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். உங்களுக்கு ஐசோதர்மல் என்னன்னு தெரிஞ்சாலே ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம்டா. A 2 தானே? இங்கே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். இப்போ தெரிஞ்சுதா நான் எந்த புக்கிலேருந்து சொன்னேன்னு? 2 கொஷின் தான் இருக்குது. இதுக்கே மிரண்டா எப்படி? 50 கொஷினுக்கும் நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். In which of the following equilibrium Kp and Kc are not equal? இது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து வர கொஷின். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் டைரெக்டான கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் நிறைய கொஷின்ஸ் அப்படியே ப்ராப்ளம் கொஷின்ஸ் எடுத்தும் வச்சுருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன்டா. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வர கொஷின்ஸ் எல்லாமே முக்கால்வாசி ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ நீங்கள் ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே அந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த ஃபார்முலா வேறு எங்கேருந்தும் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, என்சிஆர்டிலேருந்து மட்டும்தான் எடுப்பாங்க. அதனால யூ டோன்ட் வரி. இப்போ கேஸ்பியும் கேசியும் யாருக்கு நாட் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா பாருங்கள். கேபி ஈக்குவல் டு கேசின்னு எப்போ வரும்? ஆர்டி 1 இருந்துச்சுன்னா கேபி ஈக்குவல் டு கேசின்னு வருமா? ஆர்டி எப்போ 1 இருக்க முடியும்? தோ
டெல்டா என் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெல்டா என் அதாவது சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா, டெல்டா என் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா ஆர்டி 1 ஆயிரும். அப்போ கேபி ஈக்குவல் டு கேசின்னு மாறிடும். இந்த ஃபார்முலாலேருந்து இது நமக்கு தெரியும். ப்ளஸ் நம்ம லைக் போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், டெல்டா என் யாருக்கு வந்து ஜீரோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதும். யாருக்கு ஜீரோ? இங்கே ப்ராடக்ட்ஸ் ரியாக்டன் சைடில் பாருங்கள் 1 மோல் 1 மோல் மொத்தம் 2 மோல். இங்கேயும் ப்ராடக்ட் சைடில் 1 மோல் 1 மோல் மொத்தம் 2 மோல். கரெக்டாக? அப்போ இதுக்கு கேபி ஈக்குவல் தானே? இது கிடையாது ஆன்சர், ஏன்னா அவங்க நாட் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 2 மோல் ஆஃப் ரியாக்டன்ட் கிவ்ஸ் 2 மோல் ஆஃப் ப்ராடக்ட். இதுக்கும் கேபி அண்ட் கேசி ஈக்குவலாக தான் வரும். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. இதில் பாருங்களேன் 1 மோல் ஆஃப் ரியாக்டன்ட் கிவ்ஸ் 2 moles of product. Not equal தானே? டெல்டா என் இங்கே நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு தானே வரும். டெல்டா என் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தானே இந்த கேஸில். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A compound that will undergo SN1 reaction with the fastest rate. Organic chemistry டா. Organic chemistryல நிறைய questions வந்து application oriented தான் இருக்கும். Physical chemistryலயும் அப்படி தான், organic chemistryலயும் அப்படி தான். ஆனால் அது எல்லாமே NCERT பேஸ்டில் தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், NCERTல கொடுத்துருக்காங்க SN1 ரியாக்ஷனுக்கான ஆர்டர் பாருங்கள். டெர்ஷரி ஹாலைட்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமாக ரியாக்டிவ், அப்புறம் செகண்டரி, அப்புறம் தான் ப்ரைமரி. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Allylic and benzylic, though allylic and benzylic halides show high reactivity towards SN1. அதாவது டெர்ஷரியை விட அவங்க அதிகமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கார்போகேட்டையான் ஸ்டெபிளைஸ்டு டு ரெசனன்ஸ் எஃபெக்ட். அப்போ இதில் யார் வந்து டெர்ஷரியாக இருக்காங்க, இல்லை யார் அலைலிக் யார் பென்சைலிக் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆன்சர் 2 தான். பார்த்தீங்களா? NCERT கிளாஸ் 12 வால்யூம் 2ல் பேஜ் 295ல் இருக்கிற கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A compound with molecular formula has 2 tertiary carbons. Its IUPAC name is கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் நம்பர் 13.1 பாருங்களேன். ஆல்கேன்ஸ் கரஸ்பாண்டிங் டு த மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி அவங்களே நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்து அதோட பேரும் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் பார்க்குறக்கு அதே மாதிரி இல்லை அதே தான். C6H14, இங்கேயும் C6H14. அப்போ இதில் 2 டெர்ஷரி கார்பன் இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுட்டாலே போதும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமா நம்ம மக்கடிக்கணும், பைஹார்ட்டாக இது எல்லாமே படிக்கணுமா, அப்போ தான் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ப்ராப்ளம்ஸில் இருக்கிறத எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும். இது மோஸ்ட்லி அப்ளிகேஷன் எப்படி, அதாவது இந்த கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும். அதுக்கு தான் இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஆனால் இங்கே பாருங்களேன், நம்ம லக்குக்கு இந்த ப்ராப்ளம் அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க. IUPAC நேம் என்னன்னு கேட்குறாங்க. 2 டெர்ஷரி கார்பன் இருக்கிற ஒரே காம்பவுண்ட் யார்? 2,3 டைமீத்தைல் பியூட்டேன். தோ இவனுக்கு தானே 2 டெர்ஷரி கார்பன் இருக்குது. அப்போ ஆன்சரும் 2,3 டைமீத்தைல் பியூட்டேன். சிம்பிளாக இருக்குல்ல? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The boiling point of hydrides of group 16 follows the order அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்க? ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின் இவங்களாம் ஃபார்ம் பண்ணுறதில்ல, NCERTலேருந்து அப்படியே லைன் பை லைன் அப்படியே பிக்கப் பண்ணி போடுவாங்க. இங்கே பாருங்கள், NCERTயில் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் ஆஃப் குரூப் 16 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? தோ இங்கே இருக்குது பாருங்கள். H2O2க்கு தான் இருக்கிறது, H2Oக்கு தான் இருக்கிறதுலே அதிகம். அதுக்கப்புறம் H2TEக்கு, அப்புறம் H2SEக்கு, அப்புறம் H2S. கொடுத்துருக்குற ஆர்டர் கரெக்டு தானே? ஆமாம், இந்த ஆர்டர் கரெக்டு தான். இது எதனாலனா H2O2க்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால அவனோட பாய்லிங் பாயிண்ட் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வரும். இதுவும் NCERTயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 3. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஏன்னா ரெண்டுமே NCERT ஸ்டேட்மெண்ட் தானே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? For the reaction, physical chemistryலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். For the reaction 2A gives B plus C, KC கொடுத்துட்டு இதில் எந்த இது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்டில் நடக்குமா பேக்வேர்டில் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம NCERTயில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். QCயும் KCயும் லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும், அதாவது ஃபார்வர்ட். ப்ரிடிக்டிங் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் 198ல் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, கீழே இருக்கிற ப்ராப்ளம் பாருங்கள். 7.7ல் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களா?
எக்ஸப்ட் இங்கே 4 × 10⁻³ கொடுத்துருக்காங்க, இங்கே 2 × 10⁻³ கொடுத்துருக்காங்க, இங்கே 2 × 10⁻³ கொடுத்துருக்காங்க, இங்கே 3 × 10⁻4 கொடுத்துருக்காங்க. பட் சேம் டு சேம் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த கான்செப்ட் எப்படி அப்படின்னு புரிஞ்சிருக்கும். அதை வச்சு உங்களால் ஈஸியாக அதை பண்ணிடலாம். ஆன்சர் வந்து த ரியாக்ஷன் ஹேஸ் த டெண்டன்சி டு கோ டுவர்ட்ஸ் பேக்வர்ட் டைரக்ஷன். ஏன்னா இங்கே வந்து QC வந்து KCயை விட அதிகமாக இருக்கும் நீங்கள் சால்வ் பண்ணி வரும்போது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு NCERTயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராப்ளம் 7.7. அடுத்த கொஷின் பார்க்கலாம். Activation energy of any chemical reaction can be calculated. Activation energy எப்படி calculate பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா புக்கில்? எப்படி calculate பண்ணலாம்? 2 டெம்பரேச்சரும் 2 ரேட் கான்ஸ்டன்ட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா EA கிடச்சிரும். அப்போ இங்கே பாருங்கள், rate constants at 2 different temperatures will help me to calculate activation energy. அவ்வளோதான். இதுவும் NCERT questions தானே. அடுத்த கொஷின் இது பாருங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லை, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின் அப்படியே NCERTலேருந்து எடுப்பாங்கன்னு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கோபால்ட் 6 அமோனியா 3+ and COF6 3- காம்ப்ளெக்ஸஸ் டிஃபரெண்ட் மேக்னெட்டிக் பிஹேவியர். அமோனியா இருக்கிற காம்ப்ளெக்ஸ் டயமேக்னெட்டிக்கும் ஃப்ளூரின் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் பேராமேக்னெட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. NCERTயில் அப்படியே கொஞ்சம் பாருங்கள். டயமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ் CONH36 கொடுத்துருக்காங்களா? ஸ்டேட்மெண்ட் 2ல் என்னடா இருக்குது? CONH36 வந்து டயாமேக்னெட்டிக். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், பேராமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ் COF6 3- whereas COF6 3- is பேராமேக்னெட்டிக். கரெக்ட் தானே? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தானே? போத் ஸ்டேட்மெண்ட் 1 and ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ. நான் தான் சொன்னேன்ல, எல்லா கொஷினுமே NCERTயில் தான் கேட்டிருக்காங்கன்னு. இன்னும் நம்பிக்கை வராதவங்களுக்கு கீழே இன்னும் நிறைய ப்ரூஃப் இருக்குது பாருங்கள். அடுத்த கொஷின். த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்குது. இது வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஷின் தான். நான் சொன்னேன்ல, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து பேசிக்காக நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை அப்ளை பண்ணுறதுக்காக தான், அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? இதில் பாருங்கள், இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்லேயும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம் எதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இங்கே பாரு, 1 mole is the amount of substance that contains as many particles that there are in atoms. எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? 6.022 × 10⁻23 atoms per mole. அப்போது ஒரு மோலில் இவ்வளோ ஆட்டம் இருக்குன்னா யாருக்கு அதிகமான நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தானே நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸும் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்களா? ஈஸி. அப்ளிகேஷன் ஓரியன்டாலும் ஈஸி. கரெக்டாக சின்ன பசங்க கூட ஆன்சர் பண்ணிடுவாங்க. NCERT தரவு பண்ணிக்கிட்டாலே போதும். அடுத்த கொஷின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. இதுவும் NCERT கொஷின் தான்டா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்களா? இந்த கிராஃபில் லித்தியம் கீழே இருக்குது, பெரிலியம் அதுக்கு மேலே இருக்குது, போரான் பெரிலியமை விட கம்மியாக இருக்குது, அப்புறம் கார்பன், அப்புறம் நைட்ரஜன் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் என்னவாக இருக்கும்? லித்தியம் லெஸ்ஸர் தென் போரான், லெஸ்ஸர் தென் பெரிலியம், கார்பன், நைட்ரஜன். அவ்வளோதான் இந்த கிராஃப் கொஷின். இந்த கிராஃப் எல்லாம் நம்ம பார்ப்போமா என்ன? நம்ம தான் NCERTயே படிக்க மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு மாடியூலையோ இல்லை அப்ஜெக்டிவ் புக்கையோ உட்காந்து தானே படிச்சுட்டு இருப்போம். இனி அந்த தப்பு பண்ணாதீங்க, NCERTயை மட்டும் படிங்க. ஏன்னா ஒரு லைன் பை லைனாக உங்களுக்கு கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? Which of the following alcohols reacts instantaneously with Lucas reagent? இது NCERTயில் இருக்கா என்ன? கண்டிப்பாக. இதோ லூகாஸ் reagent டெஸ்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Immediate turbidity is produced by, in case of tertiary alcohols, turbidity is produced immediately அப்படின்னு. அப்போ இதில் யார் டெர்ஷரின்னு தெரிஞ்சிட்டாலே போதுமே. யார் டெர்ஷரி? ஆப்ஷன் 2. அது என்ன டெர்ஷரி? இவன் ப்ரைமரி, இவனும் ப்ரைமரி, இவன் ப்ரைமரி, இவன் மட்டும்தான் டெர்ஷரி. ஓகேவா? இது வந்து செகண்டரி. நான் ப்ரைமரின்னு சொல்லிட்டேன், சாரி, இது செகண்டரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் சேம் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அயான்ஸ்? ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டா? அப்படின்னாவா? கொஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் NCERTயில். இதோ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு ஃபார்முலா என்ன? μ = (n × n+2). இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அப்போ கொடுத்துருக்கிறவனுங்களில் யாருக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட்
எலக்ட்ரான்ஸ் சேமாக இருக்குன்னு பார்த்தா போதும். யாருக்கு சேமாக இருக்கோ அவங்களுக்கு ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் சேமாக இருக்கும். அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின். இதோட ஆன்சர் என்ன தெரியுமா? குரோமியமும் அயனும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் சேமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி 3 தான் கரெக்ட். அடுத்த கொஷின். The reagents with which glucose does not react to give the corresponding test. இவ்வளோ டெஸ்ட் கொடுத்துருக்காங்களே, இதில் குளுக்கோஸ் யார் கூட ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்கடா பாருங்க. Despite having an aldehyde group, glucose does not give shift test and it does not form hydrogen sulfide addition product with NaHSO3. யார் கூட ரியாக்ட் ஆக மாட்டான்னு தானே கேட்டிருக்காங்க. யார் கூட ரியாக்ட் ஆக மாட்டான்? ஷிஃப்ட் ஏஜென்ட் கூடயும் NaHSO3 கூடயும். ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் 1. அவ்வளோதான். டைரக்ட் என்சிஆர்டி கொஷின். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? இதோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் என்சிஆர்டியில் லைன் பை லைன் அப்படியே பிக் பண்ணுவாங்கன்னு. ஆல்டிலீன் டஸ் நாட் அண்டர்கோ ஃப்ரிடில் கிராஃப்ட் ஆல்கைலேஷன் ரியாக்ஷன். இதான் என்சிஆர்டியில் வால்யூம் 2ல் கிளாஸ் 12ல் 395ங்கிற பேஜில் கொடுத்துருக்காங்களே. அனிலின் டஸ் நாட் அண்டர்கோ ஃப்ரிடில் கிராஃப்ட் ரியாக்ஷன் ஆல்கைலேஷன் அண்ட் அசைலேஷன். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன? Aniline cannot be prepared to Gabriel synthesis. Gabriel synthesis is used for primary amines. அனிலின் பிரைமரி அமீன் தானே, அப்புறம் ஏன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா? நிறுத்திடாதீங்க, கீழே பாருங்கள். அரோமேட்டிக் பிரைமரி அமீன்ஸ் cannot be preparedனு கொடுத்துருக்காங்களா? அப்போ அனிலின் cannot be prepared தானே. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே ட்ரூ தான். எப்படி? என்சிஆர்டி கொஸ்டினா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The energy of an electron in the ground state n is equal to 1 for helium is minus x and that for electron n is equal to 2 state beryllium என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸி. இது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட கொஸ்டின். இதோ செகண்ட் சாப்டரில் கிளாஸ் 11 வால்யூம் 1ல் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா, எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணணுன்னு ஜூல்ஸில். அதாவது இங்கே வந்து நீங்கள் அட்டாமிக் நம்பரும் இங்கே வந்து உங்களோட ஆர்பிட்டல் நம்பர், அதாவது n is equal to நம்பர் என்ன அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இது ஹீலியமுக்கும் பெரிலியமுக்கும் எனர்ஜி கால்குலேட் பண்ணி, ஹீலியமோட எனர்ஜி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, பெரிலியமோட எனர்ஜி நீங்கள் கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதில் ஆன்சர் ஆப்ஷன் 3 தான். அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்போ அப்படி தான் வரும்னு சொன்னேன்ல, ஆனால் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா பாருங்கள், அப்படியே என்சிஆர்டி ஃபார்முலா, எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. Which plot of ln k versus 1/t is consistent with Arrhenius equation? Chemical kinetics chapterல இங்க இந்த கிராஃப் பாத்தீங்களா? A plot between ln k and 1/t. அப்படியே இருக்கா இந்த கிராஃப்? சி ln k 1/t 1/3 கிராஃப் கீழே இறங்குதா வித் நெகட்டிவ் ஸ்லோப். இதுதான் அப்போ ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் அப்போ ஆன்சர். என்சிஆர்டியில் எதையுமே மிஸ் பண்ணாதீங்கடா படிக்கும்போது, சரியா? உங்களுக்கு என்சிஆர்டி எப்படி படிக்கணும்னு மட்டும் தெரிஞ்சுட்டா 2025 நீட்டில் உங்களை அடிச்சுக்கிறக்கு ஆளே இருக்க முடியாது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் கொஷின். இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்லாம் பார்த்து எப்படி மிரண்டிருக்கோம்ல. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் நிறையா பேர் ஸ்டேட்மெண்ட் கொஷினில் தான் மேம் மார்க்கே போகுது அப்படின்னால சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனால் நமக்கு இனி பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு தான் தெரியுமே எங்கிறது கொஷின்ஸ் வருதுன்னு. சி த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் 3 isomeric pentanes follows the order. என்சிஆர்டி அப்படியே பாருங்கள். The boiling points of 3 isomeric pentanes கொடுத்துருக்காங்களா? அதே கொஸ்டினா இங்கே வந்து ஐயூபிஎஸ்சி நேம் கொடுத்துருக்காங்க, இங்கே காமன் நேம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். 2-methyl butane அப்படிங்கிறது ஐசோபென்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 2,2-dimethyl propane அப்படிங்கிறது நியோபென்டேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதில் விஷயம். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்களேன், இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்தாங்க? கரெக்ட், என்சிஆர்டி. இதோ with the increase in number of branched chains, when branching increases, the molecule attains shape of the sphere. The molecule attains shape of the sphere. This results in smaller area of contact. This results in smaller area for contact. Therefore, weak intermolecular forces, which results in intermolecular forces between the spherical molecules are weak. எப்படி? Thereby, they are overcome at relatively lower temperature. அப்படின்னா thereby lowering the boiling point. அவ்வளோதான். சேம் டு சேமா? தோ ஆப்ஷன் நம்பர் 3 இருக்குது பாருங்கள். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் காட்டுறேன். இதில் பாருங்கள், E0 வேல்யூ யாருக்கு மோர் பாசிட்டிவ்னு கேட்டிருக்காங்க. D4 to D5 கான்ஃபிகரேஷனா, D3 to D5 கான்ஃபிகரேஷனா அப்படிலாம் கேட்டிருக்காங்க.
இந்த கொஷினோட ஆன்சர் இதோ எக்ஸாம்பிள் 8.4ல் இருக்குது. பட் டேரெக்டாக அப்படியே கேட்கல, எந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் இதோட ஆன்சர் வந்து 57ல் ஆப்ஷன் 1 D4லேருந்து D5க்கு மாறுறதுனால தான் இதோ ரிசல்ட்ஸ் இன் half filled D5 ஆர்பிட்டல். அதனால தான் Mn3+க்கு மோர் பாசிட்டிவ் வேல்யூ. அகேன் NCERT. அடுத்த கொஷின் பார்க்கலாம். In which of the following processes entropy increases? Problem 6.9 பாருங்க, அப்படியே இருக்குது அந்த கொஷின், அப்படியே மோஸ்ட்லி சிமிலர். இது நான் தான் சொன்னேன் இல்லை முதலையே, ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது அதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிமிலர் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீட்டில் கேட்கும்போது யூ கேன் ஈஸிலி ஆன்சர். தோ சேம் கான்செப்ட். இங்கே பாருங்கள், இங்கே லிக்விட் கிறிஸ்டலைசஸ் இன்டு சாலிட்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, லிக்விட் இவாப்ரேட்ஸ் டு வேப்பர். அப்போ இதோட ஆன்சர் என்னவோ அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் இங்கே ஆன்சர். அது எப்படி நமக்கு தெரியும்? இதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் சி பாருங்களேன், அப்படியே இருக்குது. ஆப்ஷன் சி NCERTயில் அப்படியே எடுத்திருக்காங்க. கரெக்டாக. ஆப்ஷன் டி பாருங்கள், மாலிகூல் ஆட்டமாக மாறுது. மாலிகூல் ஆட்டமாக மாறுது. இங்கே கிறிஸ்டலைன் சாலிடோட டெம்பரேச்சர் லோவர் பண்ணியிருக்காங்க, இங்கே கிறிஸ்டலைன் சாலிடோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சேம் டு சேமாக இருக்கா? இதோட ஆப்ஷன் 1 தான். நெக்ஸ்ட் கொஷின். Intramolecular hydrogen bonding is present in. Intramolecular hydrogen bonding எந்த காம்பவுண்டில் இருக்குது? NCERTயில் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோநைட்ரோஃபினாலுக்கு தான் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரோஜன் பாண்டிங் இருக்குது. பேராநைட்ரோஃபினாலுக்கு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரோஜன் பாண்டிங் தான் இருக்குது. நமக்கு கொஷின் என்ன? இன்ட்ரா. அப்போ எங்கே ஆர்த்தோநைட்ரோஃபினால் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம்லாம் தேவையே இல்லை. வித்தின் செகண்ட்ஸ் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். எப்படி? NCERT படிச்சிருந்தாலே போதும். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? அரேஞ்ச் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. கிளாஸ் 11 வால்யூம் 1ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட ஆர்டர் ஆஸ் யூ மூவ் அக்ராஸ் த பீரியட், இப்படி போகும்போது லெஃப்ட் டு ரைட் நீங்கள் மூவ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மேலேருந்து கீழே வரும்போது இட் வில் டிக்ரீஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லித்தியம்லேருந்து ஃப்ளூரினுக்கு போகும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கீழே குரூப்புக்கு கீழே வரும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு. அப்போ இதோட ஆப்ஷன் கிடச்சிருச்சா? புக்லேயே இருக்குது கொஸ்டினோட ஆன்சர். ஆன்சர் என்னவாக இருக்கும்? 3. அடுத்த கொஸ்டின். which reaction is not redoxன்னு கேட்டிருக்காங்க. நாட் ரெடாக்ஸ். ரெடாக்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? தோ NCERTயில் கொடுத்துருக்காங்களே, reactions which involve change in oxidation number of the interacting species is called redox reaction. அப்போ இதில் யாருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் மாறலையோ அவன் ரெடாக்ஸ் கிடையாது. இங்கே பாருங்களேன், எலிமெண்டல் ஸ்டேட்டில் ஆக்சிடேஷன் நம்பர் 0, ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் 0. மாலிகுல் ஆனதுக்கப்புறம் காம்பவுண்ட் ஆனதுக்கப்புறம் ஹைட்ரஜனுக்கு +1ம் குளோரினுக்கு -1ம் வந்துடும். அப்போ அங்கே மாறி இருக்க ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ இது ரெடாக்ஸ் தான். கரெக்டாக. அடுத்தது பாருங்கள், பேரியம் குளோரின் கூட இருக்குது. பேரியமோட சார்ஜு +2. இங்கே சோடியம் சல்ஃபேட் கூட இருக்குது. சோடியமோட சார்ஜ் என்ன? +1. ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் சல்ஃபேட் கூட இருக்கிற பேரியமோட சார்ஜு மறுபடியும் +2 தான். சோடியம் குளோரின் கூட இருக்கிறதுனால சோடியமோட சார்ஜ் மாறலை, +1 தான். இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் மாறி இருக்கா? மாறலையே. ஆக்சிடேஷன் நம்பர் மாறினா தானே அது ரெடாக்ஸ். மாறல, அதனால இதுதான் ரெடாக்ஸ் கிடையாது. NCERT கொஷின். அடுத்தது, மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2ன்னு கேட்டு கன்வர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட கொஷின். இதோ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். எவ்வளோ மோல் ஆக்சிஜன் தேவையோ, எவ்வளோ மோல் ஆக்சிஜன் தேவையோ அவ்வளோ ஃபாரடே நமக்கு தேவை. ஓகேவா? 3 மோல் எலக்ட்ரான் வேணும் அப்படின்னா இட் இஸ் 3F அப்படின்னு நம்ம எழுதுவோம் எலக்ட்ரோலிசிஸ் நடக்கும்போது. அப்போ இந்த ரியாக்ஷனில் எவ்வளோ மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்பர் ஆஃப் ஃபாரடே எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். 1 mole of MnO4 minus 2 Mn2+ன்னு இருக்கா? இது நம்ம ரெடாக்ஸுங்கிற சாப்டரில் டி பிளாக்குங்கிற சாப்டரில் இந்த ரியாக்ஷன் அப்படியே எழுதி கொடுத்துருப்பாங்க.
this reaction requires 5 electron. D blockல படிச்சவங்களுக்கு இந்த ரியாக்ஷன் எழுதி பார்க்காமையே ஆன்சர் தெரிஞ்சிரும். ஆப்ஷன் பி வந்து 4. ஆப்ஷன் பிக்கு வந்து 5 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஓகேவா, இங்கே பாரு, MnO4 மைனஸுக்கு வந்து 5 எலக்ட்ரான்ஸ் தேவை. இந்த மாதிரி ஒருத்தரோட ரியாக்ஷன் நீங்கள் எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபேரடே ரெக்வயர்ட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். இதோட ஆப்ஷன் என்னவாக இருக்கும் தெரியுமா? ஆப்ஷன் பிக்கு வந்து 4 moles ரெக்வயர்ட். H2O to O2க்கு வந்து 2 Faraday required. அதே மாதிரி கால்சியம் வந்து கால்சியம் குளோரைடாக மாறுறதுக்கு 1.5 mole கால்சியம் வந்து கால்சியம் குளோரைடாக மாறுறதுக்கு 3 Faraday required and 1 mole of FeO Fe2O3 மாறுறதுக்கு 1 Faraday is required. இது எப்படி தெரிஞ்சது? ரியாக்ஷன் எழுதி பார்த்து தெரியும். ரியாக்ஷன் எப்படி எழுதி பார்க்குறது? ரெடாக்ஸ் சாப்டர்லேயும் நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் இந்த ரியாக்ஷன் வந்து டி பிளாக்ல நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். NCERTயில் இருக்கிறதே தான். அப்போ இதோட ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். The most stable carbocation among the following கேட்குறாங்க. மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டியான் எப்படி தெரியும்? NCERTயில் சொல்லியிருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. Greater the hyperconjugation interaction and stabilization of cation. Relative stability, hyperconjugation structure வந்து hyperconjugationோட பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டெபிலிட்டி ஆஃப் கேட்டையானும் இன்க்ரீஸ் ஆகும். ஹைப்பர்கான்ஜுகேஷன் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? எந்த கார்பன் மேலே சார்ஜ் இருக்கோ அந்த கார்பனை சுற்றி நிறையா ஹைட்ரஜன் இருந்தாலே போதும். கார்பன் சுற்றி இருக்கிற கார்பனில் நிறைய ஹைட்ரஜன் இருந்தாலே போதும். இங்கே பாருங்களேன், ஆப்ஷன் 1 பாருங்கள், சி ப்ளஸ்ஸா. சி இந்த கேட்டையானில் இருக்கிற கார்பன் எவ்வளோ கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு? ஒரே ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆகிருக்கு. அதுவும் இந்த கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன் தான் வரும். அடுத்தது இதில் பாருங்கள், இந்த கார்பன் தானே ப்ளஸ் சார்ஜ் பேர் பண்ணுது. இது எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு? இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு CH2. அப்போ மொத்தமாக 7 ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு நிமிஷம், இதில் மொத்தமாக 7 ஹைட்ரஜன் இருக்குது. இதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான். இங்கே பாருங்கள், ப்ளஸ் சார்ஜ் இருக்கிற கார்பன் இங்கே ஒரு கார்பன் கூடயும் இங்கே ஒரு கார்பன் கூடயும் அட்டாச் ஆகிருக்கு. இதில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும்? 1 2. இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். அப்போ மொத்தமாக 3 ஹைட்ரஜன்ஸ். இங்கே பாருங்கள், ப்ளஸ் சார்ஜ் இருக்கிற கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. இங்கே 3, இங்கே 2. அப்போ மொத்தமாக 5. யாருக்கு அதிகமான ஹைட்ரஜன் இருக்குது? இவனுக்கு தானே. அப்போ இவன் தான் கரெக்டான ஆன்சர். ஹைப்பர் கான்ஜுகேஷன், NCERT கொஸ்டின். அடுத்தது இதை பாருங்கள், நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் எவ்வளோ, மாலிகுல் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலே எழுதிடலாம். ஆனால் இது NCERTயில் இருக்குன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஈத்தேனோடது பாருங்கள், ஹைபிரிடைசேஷனில் கிளாஸ் 11 வால்யூம் 1ல் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற அந்த சாப்டரில் C2H6 யார்? ஈத்தேன் மாலிகுல். ஈத்தேன் மாலிகுலில் எவ்வளோ பாண்ட் இருக்குது? சிக்மா பாண்டு மட்டும்தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சிக்மா பாண்ட், 1 sigma bond, while other 3 hybrid orbitals are used in forming sp3s sigma bonds. இதில் சிக்மா பாண்ட் மட்டும்தான் இருக்குது. ஈத்தேன் மாலிகுலில் ஒரே ஒரு சிக்மா பாண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ கரெக்டாக? சரி, அடுத்தது ஈத்தீன் மாலிகுல்லையும் கொடுத்துருக்காங்களே, the formation of sigma and pi bond in ethene. ஈத்தீனில் சிக்மாவும் இருக்கும் பையும் இருக்கும். ஒரு சிக்மா and 1 pi bond is present. ஈத்தேனில் சிக்மா பாண்ட் மட்டும்தான். ஈத்தீனில் 1 சிக்மா அண்ட் 1 பை பாண்ட். அடுத்தது கார்பன் மாலிகுல், C2 மாலிகுல். C2 மாலிகுல் தான் இங்கே கொடுத்துருக்காங்களே. C2 மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் போத் பை பாண்ட்ஸ். C2ல் ரெண்டுமே பை பாண்ட் தான். கார்பன் மாலிகுல் C2ல் 2 பை பாண்ட். அப்போ ஈத்தைன் மாலிகுலில் 1 sigma and 2 pi bonds. 1 sigma and 2 pi bonds. அப்போ ஆப்ஷன் எதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஆப்ஷன் 1 தான். எங்கேருந்து எடுத்திருக்காங்க? NCERT. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Among group 16 elements, which one does not show -2 oxidation state? P block elementல oxidation stateல கொடுத்துருக்காங்களே, the stability of -2 oxidation state decreases down the group. Polonium hardly shows -2 oxidation state. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 2 polonium. NCERT question. Next, the
கேஹெச் ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் அப்படின்னு 3 வேல்யூ நமக்கு கொடுத்து சாலிபிலிட்டி ஆஃப் த கேஸஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்சிஆர்டியில் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஹையர் த வேல்யூ ஆஃப் கேஹெச் லோவர் இஸ் த சாலிபிலிட்டி. அப்போது கேஹெச்சும் சாலிபிலிட்டியும் எப்படி ப்ரொபோஷ்னல்? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு எதில் சொல்லியிருக்கு? என்சிஆர்டியில். அப்போ இதில் யாருக்கு ஹையஸ்ட் வேல்யூவோ அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியான சாலிபிலிட்டியாக இருக்கும். அது அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஷின் போகலாமா? ஃபெல்லிங் சொல்யூஷன் ஏ என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபெல்லிங் சொல்யூஷன் ஏ என்னது அப்படிங்கிறதுக்கோட ஆன்சர் என்சிஆர்டியில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபெல்லிங் சொல்யூஷன் ஏ is aqueous copper sulfate while Fehling solution B is alkaline sodium potassium tartarate. அப்போது Fehling solution A என்னது? aqueous copper sulfate. NCERT question தானே? direct NCERT question தானே? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் கொடுத்து இந்த ரியாக்ஷன்ஸை ரியேஜன்ஸ் கூட மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. கவனிங்க, இதில் ஃபஸ்ட்டு ரியேஜன் பாரு, அன்ஹைட்ரஸ் AlCl3. அன்ஹைட்ரஸ் AlCl3 யூஸ் பண்ணால் உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், எங்கே ரியாக்ஷன் நடக்கும்னு எங்கே இருக்குது? என்சிஆர்டியில் இருக்குது. இதோ அன்ஹைட்ரஸ் AlCl3 யூஸ் பண்ணிங்கன்னா இதுதான் பென்சீன் ரிங்க அசைலேஷன், ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். அப்போது ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் ரியாக்ஷன் இங்கே எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள். எங்கே நடந்திருக்கு? ஆப்ஷன் பியில் தானே ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன். பென்சீன் ரிங் வந்து அன்ஹைட்ரடாக மாறி இருக்கு. அப்போது இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின், CrO3 அப்படிங்கிறது என்ன பண்ணும்? CrO3 ஆல்கஹால்ஸை கீட்டோன்ஸாக மாற்றுது. இதோ செகண்டரி ஆல்கஹாலை கீட்டோனாக மாற்றுது CrO3. அப்போ CrO3ங்கிறது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தானே. பார்க்கலாம், ஆல்கஹாலை கீட்டோனாவோ ஆல்டிஹைடாவோ யாராச்சும் மாற்றிருக்காங்களா அப்படின்னு. இதோ ஆல்கஹாலை கீட்டோனாவே மாற்றிருக்காங்க, செகண்டரி ஆல்கஹாலை கீட்டோனாவே மாற்றிருக்காங்க. அப்போ C வந்து 2 தானே. அடுத்தது KMnO4 பார் KOH. KMnO4 பார் KOH என்ன பண்ணும்? இதோ என்சிஆர்டியில் சொல்லியிருக்காங்களே, KMnO4 பார் KOH வந்து ஹீட் பண்ணோன்னா பென்சீன் ரிங்கில் இருக்கிற ஆல்கைன் குரூப்பை, அது எவ்வளோ பெரிய குரூப்பாக இருந்தாலும் COOK சால்ட்டாக மாற்றி அதை ஃபர்தராக நீங்கள் தண்ணி போட்டு கழுகுனீங்க அப்படின்னா அது கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறிடும். ஓகேவா? நமக்கு தேவை இது மட்டும்தான். அவங்க வாட்டர் அசிடிக் மீடியம் எல்லாம் அவங்க கேட்கல, KMnO4 பார் KOH மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போது எங்கே வந்து பென்சீன் ரிங்கில் இருக்கிற ஆல்கைல் குரூப்பு COOKயாக மாறி இருக்குன்னு பாருங்கள். எங்கே மாறி இருக்கு? தோ பென்சீன் ரிங்கில் இருக்கிற ஆல்கைல் குரூப் COOKயாக மாறி இருக்கா? அப்போ D தானே 2க்கு. 4th ஆப்ஷன் என்ன? O3ன்னு வந்துட்டாலே அது ஓசோனாலிசிஸ் தானே எனக்கு தெரியும். கீழே கொடுத்துருக்காங்க ஜிங்க் வாட்டர், அதுவும் ஓசோனாலிசிஸ் தான். நீங்கள் இதோ என்சிஆர்டியில் பாருங்களேன், ஓசோன் வச்சு ட்ரீட் பண்ணிங்கன்னா ஓசோனைடு கிடைக்கும். ஓசோனைடை ஜிங்க் ப்ளஸ் வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப்பாக மாறிடும். அது ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப்பாக மாறிடும். டபுள் பாண்டில் கீட்டோன் ஃபார்ம் ஆயிருக்கா? அப்போ அது என்னது? ஆப்ஷன் 4. இது எல்லாமே இருக்கிற ஆன்சர் எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. என்சிஆர்டி கொஸ்டின். ஓகே தானே? ஓகே, நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த கரெக்ட் reagent that would bring about the following transformation. இது என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்? டபுள் பாண்ட் பிரேக் ஆகி ஆல்டிஹைடாக வந்திருக்கு. டபுள் பாண்டை பிரேக் பண்ணி ஆல்டிஹைடாக மாற்றிருக்காங்கன்னா இவங்களில் யாரோ ஒருத்தர் வச்சு தான் மாற்றிருக்காங்க. என்சிஆர்டியில் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் சொல்கிறேன், இதோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, வாட்டர் பார் H+. வாட்டர் நீங்கள் அசிடிக் மீடியமில் யூஸ் பண்ணிங்கன்னா டபுள் பாண்டு பிரேக் ஆகி OH உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆகும். அதாவது செகண்டரி ஆல்கஹால் தான் உங்களுக்கு கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால் நீங்கள் ஃபர்தராக அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன், PCC அண்ட் CrO3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எப்படி தெரியும்? என்சிஆர்டியில் இருக்குடா. இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் செகண்டரி ஆல்கஹாலை என்னவா மாற்றும் தெரியுமா? கீட்டோனாக தான் மாட்டும். நமக்கு என்ன தேவை? ஆல்டிஹைட் தேவை. அப்போ இவங்க ரெண்டு பேருமே கிடையாது, 2வும் கிடையாது, 3யும் கிடையாது. 1 பாருங்கள், BH3 கொடுத்துருக்காங்க. BH3 யூஸ் பண்ணால் என்ன நடக்குங்கிறது என்சிஆர்டியில் இருக்குது. ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இதோ டபுள் பாண்டை ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் படி பிரேக் பண்ணி
ப்ரைமரி ஆல்கஹால் கொடுக்கும். திஸ் ஃபாலோஸ் ஆன்டி மார்கானிகாஃப்ஸ் ரூல். அப்போ எனக்கு ப்ரைமரி ஆல்கஹால் கிடச்சிருச்சா, இதை யூஸ் பண்ணால் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்கலைன் KMNO4ம் பிசிசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்கலைன் KMNO4 இருக்குல்ல, இவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எப்படி தெரியும், அதுவும் என்சிஆர்டியில் இருக்குடா, போய் பாருங்கள். ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃப்ளைட் மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட டெஸ்டினேஷனில் போய் தான் முடிவாங்க. அதாவது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் எப்போவுமே ஆல்கஹாலை கார்பாக்சிலிக் ஆசிடில் தான் நிறுத்தும். பிசிசி அப்படி கிடையாது. பிசிசி வந்து மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அவன் பஸ்ஸு மாதிரி எல்லா ஸ்டாப்பிங்லேயும் நிறுத்துவான். அப்போ இவன் ஆல்கஹாலை என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு ஆல்டிஹைடாக மாற்றிட்டு அப்புறமா மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றுவான். எனக்கு என்ன வேணும், ஆல்டிஹைட். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் 4. ஈஸியாக இப்போ நான் சொன்னது எல்லாமே என்சிஆர்டியில் இருக்குதோ. பிசிசியை நீங்கள் ப்ரைமரி ஆல்கஹாலை ட்ரீட் பண்ணிங்கன்னா ஆல்டிஹைட் கிடைக்கும், என்சிஆர்டியில் இருக்குது. அடுத்தது குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட். என்சிஆர்டியில் வால்யூம் 1 கிளாஸ் 11 வால்யூம் 1 எடுத்து அப்படியே பேஜ் நம்பர் 53க்கு திருப்பி பாருங்கள். n டிஃபைன்ஸ் த சைஸ் ஆஃப் த ஆர்பிட்டல். இதோ n defines the size of the orbital. அடுத்தது L என்ன ஐடென்டிஃபை பண்ணுது, determines the shape of the orbital. அப்போ Lங்கிறது shape of the orbital. MLம் MS என்ன, ML designates orientation of the orbital. ML வந்து orientation, MS refers to the orientation of spin of the electron. though MS orientation of spin of the electron. என்சிஆர்டி கொஷின் தானே. ஐயோ எல்லா கொஷினுமே என்சிஆர்டியா, ஆமாண்டா எல்லாமே என்சிஆர்டி தான். நமக்கு கொஷின் பேப்பர் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் என்சிஆர்டி படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த கொஷின்ஸுமே டஃப் கிடையாது. எல்லாம் அப்படியே ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்குள்ளே சால்வ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, சரி அடுத்த கொஷின் பார்க்கலாம். இதோ மேட்ச் த காம்பவுண்ட் வித் த ஷேப் ஆர் ஜியாமெட்ரி. இது வந்து ரொம்ப பெரிய டேபிள்னு நிறையா பேர் ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஆனால் இதுலேருந்து அப்படியே டேரெக்டாக கேட்டிருக்காங்க பாரு கொஷின். SF6 ஆக்டாஹீட்ரல். இதோ SF6 ஆக்டாஹீட்ரல். NH3 இங்கே கொடுத்துருக்காங்களே ட்ரைகோனல் பிரமிடல். NH3 ட்ரைகோனல் பிரமிடல். BRFI ஸ்கொயர் பிரமிட். BRFI ஸ்கொயர் பிரமிட் இருக்கா, இருக்குது. XCF4 ஸ்கொயர் பிளானார், அதுவும் இருக்குது. வேறு என்சிஆர்டிலேருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். 1 gram of sodium hydroxide is treated with 25 ml of 0.75 molar HCl solution. Mass of sodium hydroxide left unreacted. அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்டோட கான்செப்ட். ஓகேவா, அகேன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு சாப்டர் கிளாஸ் 11 வால்யூம் 1ல் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸோட கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணுன்னு லிமிட்டிங் ரியேஜென்ட்ங்கிற டாப்பிக்கு கீழே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. வேற ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லை, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எப்போவுமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. என்சிஆர்டியில் ஃபார்முலாஸ் வச்சு நமக்கு வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின்ஸ் இல்லாட்டி ப்ரீவியஸ் இயர் மெடிக்கல் என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நேக்கு கிடச்சிரும். அதாவது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு மாறிடும். ஓகேவா, அதை விட்டுட்டு நீங்கள் ஜேஇ அட்வான்ஸோட பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காராதீங்க தங்கங்களா, தயவு செஞ்சு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீட்டுக்கு வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணி சிம்பிளான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்த கொஷின். சரியா, இங்கே கொடுத்துருக்குற காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அவங்க ஓனாக தரல, அப்படியே என்சிஆர்டிலேருந்து எடுத்திருக்காங்க. காமிக்கிட்டா, இதோ லிங்கேஜ் ஐசோமரிசம்க்கு என்சிஆர்டியோட எக்ஸாம்பிள் பாருங்கள். CO NH3 5 times NO2 Cl2 இருக்கா. CO NH3 5 times இதில் CO NH3 5 times NO2 Cl2 எந்த ஐசோமரிசம் சொன்ன, லிங்கேஜ் ஐசோமரிசம். ஓகே, அடுத்தது கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் பாருங்கள். CO NH3 6 times CR CN 6 times இருக்கா, இருக்கே. இதோ CO NH3 6 times CR CN 6 times. இது என்ன சொன்ன, கோஆர்டினேட் ஐசோமரிசம். அடுத்தது சால்வேட் ஐசோமரிசம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்களா. நமக்கு வாட்டர் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்ம புக்கில் கொஷனில் இருக்கா, இதோ வாட்டர் இருக்கிற காம்ப்ளெக்ஸ். அப்போ அது என்னவாக இருக்கும், சால்வேட் ஐசோமரிசம். அடுத்தது அயனைசேஷன் ஐசோமரிசம். இந்த காம்ப்ளெக்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அயனைசேஷன் ஐசோமரிசமில்
இதோ CONH3 5 times SO4 Br. CONH3 5 times SO4 Br. இது என்னது? Solvate isomerism. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 3 NCERT. நெக்ஸ்ட் கொஷின். இது இந்த வருஷம் 2024 சிலபஸ் கொஞ்சம் மாறி இருந்தது. மீன்ஸ் மாறி இருந்ததுன்னா நமக்கு கெமிஸ்ட்ரியில் நிறையா டாபிக்ஸ் வந்து டெலீட் பண்ணியிருந்தாங்களா, அது இல்லாமல் 1-2 டாபிக் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற அந்த போர்ஷனுக்கு கீழே, எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ்க்கு கீழே நமக்கு வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் படிக்க வேண்டியதாக இருந்தது. அது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சமச்சீர் கல்வி போர்ஷன், ஸ்டேட் போர்ட் போர்ஷன்ஸ்லேயும் சரி, சிபிஎஸ்சி போர்ஷன்ஸ்லேயும் சரி, நம்ம ப்ராக்டிகல்ஸுக்கு பண்ணுவோம்ல, அந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? சரி, நீங்கள் எல்லாமே என்சிஆர்டின்னு சொன்னீங்க, இது மட்டும் என்ன ப்ராக்டிக்கல் பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் என்சிஆர்டியில், ஆனால் என்சிஆர்டி புக் இல்லைடா. என்சிஆர்டியோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா லேப் மேனுவல் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஓகேவா? அந்த லேப் மேனுவல் வந்து ரொம்ப பெரிய புக்கு, அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டாம். அதில் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் கொஷின் வந்தது. அந்த டாபிக் எங்கே இருந்தது அப்படின்னா, நீட் 2024 சிலபஸ் இருக்குல்ல, நீட் 2024ஓட சிலபஸில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தாங்க நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு. அதில் சால்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிற போர்ஷனுக்கு கீழே நீங்கள் லேப் மேனுவலில் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அது நீங்கள் படித்து தான் ஆகணும். அது வந்து இந்த வருஷம் அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது. பட் ஆனாலும் அதுவும் என்சிஆர்டி தான், என்சிஆர்டி வெப்சைட்டில் தான். நீங்கள் பாருங்களேன், நான் எடுத்து காமிக்கிறேன். தோ டியூரிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மோர் சால்ட், which of the following acid is added to prevent hydrolysis? Preparation of double salt, moher salt and potash alumla, தோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். Fe2 plus and Al3 plus undergoes hydrolysis. In order to prevent hydrolysis of these salts, dilute sulfuric acid is added னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இதோட ஆப்ஷன் என்ன? dilute sulfuric acid. எங்கேருந்து எடுத்தேன்? லேப் மேனுவல் சால்ட் அனாலிசிஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இதுவும் அதே மாதிரி தான், புது சிலபஸ் கொஷின் தான். பாருங்கள், யூஸிங் இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அரேஞ்ச் த ஃபாலோயிங் குரூப் கண்டுபிடிக்கிறதுக்காக. இதுவும் லேப் மேனுவலில் இருந்தது தான், இன்ஆர்கானிக் சால்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிற சாப்டரில் இருந்தது தான். இந்த டேபிள் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போதும், குரூப் எந்தெந்த குரூப்புக்கு எந்தெந்த கேட்டையான் வரும் அப்படின்னு. இதில் எல்லா கேட்டையானுமே கொடுக்கலடா, நம்ம சிலபஸில் ஒரு 10 கேட்டையான் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 5 கேட்டையான் 5 ஆனையான், அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகேவா? அதில் நீங்கள் இந்த டேபிள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. சரியா? அடுத்த கொஷின் பாருங்கள், இது என்சிஆர்டி கொஷின் தான். அடுத்தது, மேஜர் ப்ராடக்ட்ஸ் A and B ஃபார்ம் டு த ஃபாலோயிங் ரியாக்ஷன். தோ PBr3 யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்கஹாலிக் குரூப் எப்போல்லாம் வருதோ, ஹாலஜன் குரூப் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஓகேவா? அப்போ இங்கே சப்ஸ்டிடியூஷன் நடந்த ப்ராடக்ட் எது? இங்கே எங்கேயுமே சப்ஸ்டியூஷன் நடக்கல, இதில் மட்டும்தான் சப்ஸ்டியூஷன் நடந்திருக்கு. அடுத்தது, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணிங்கன்னா எலிமினேஷன் ரியாக்ஷன் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. இது எங்கே இருக்குமா என்சிஆர்டியில்? இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஆல்கஹால் கூட நீங்கள் ஹாலஜன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். அதாவது இவங்க 2 பேரும் சப்ஸ்டியூட் பண்ணிப்பாங்க. அடுத்தது, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணிங்கன்னா, தோ ஆல்கஹாலிக் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணிங்கன்னா பீட்டா எலிமினேஷன் நடக்கும். இதுவும் என்சிஆர்டிலே கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். The pair of lanthanoid ions which are diamagnetic is. இதில் diamagnetic எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோட எல்லாத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் தெரிஞ்சிருக்கணுமா? எல்லாத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். பட் இது என்சிஆர்டியில் அப்படியே டேரெக்டாக இருக்குது, நான் காட்டுட்டா? தோ the lanthanoid ions other than La3 plus Ce4 plus and Yb2 plus Lu3 plus are all paramagnetic. இவங்க 4 பேர் தவிர பாக்கி எல்லாருமே paramagnetic. ஆமாம். அப்போ இவங்க 4 பேர் இருக்கிற ஆப்ஷன் வந்துச்சுன்னா அதுதானே டயாமேக்னெட்டிக். ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி பாருங்களேன், இவங்க தான் டயாமேக்னெட்டிக். அவ்வளோதான், எவ்வளோ சிம்பிள். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் 3 தப்பு 1 கரெக்ட். அது கரெக்ட் யாருன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 resonance structures can be drawn for ozone. ஓசோனுக்கு 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. இதோ சில பேர் இந்த டயக்ராமை சும்மா மேலோட்டமாக பார்த்து ஆமாம் கரெக்டு தான் 3 ஸ்ட்ரக்சர் இருக்குது, அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க.
கீழே பாருடா, structures 1 and 2 represent canonical form while structure 3 is a resonance hybrid. இந்த canonical form தான் resonance structure. இது வந்து resonance hybrid தான். எவ்வளோ இருக்குது resonance structure? 2 தானே இருக்குது. resonance structure 2 தானே இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு தானே. ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்து பாருங்க, BF3 has non-zero dipole moment கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம NCERTல என்ன சொல்கிறாங்க தெரியுமா? BF3ல the dipole moment is 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு தானே. தப்பு தான், தப்பே தான். அடுத்தது, dipole moment of NF3 is greater than NH3. NCERT என்ன சொல்லுது? Dipole moment of NH3 is greater than NF3. அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஷனில். அப்போ இதுவும் தப்பு தான். ஆப்வியஸ்லி இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. இது NCERTல இருக்கா? இருக்குது. CO3 2- canonical form 3ன்னு கொடுத்துருக்காங்களா? இதோ CO3 2- resonance structure 3 இருக்குது. represents the 3 canonical formsனு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு தானே. NCERTல இருந்து தான் வந்திருக்குன்னு நான் சொன்னேன்ல. அடுத்த கொஷின், a compound X கொடுத்து இவ்வளோ percentage of A, B இவ்வளோ percentage, remaining C empirical formula என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு similar type of example இதோ இங்கே இருக்குது. கிளாஸ் 11ல் பேஜ் நம்பர் 16ல் பார்த்தீங்கன்னா தெரியும். percentage of ஆட்டம்ஸ் கொடுத்து எம்பிரிக்கல் ஃபார்மில் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சொல்யூஷன் அப்படியே புக்கில் இருக்குது. இதை படித்து இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்ததுன்னா இதோட ஆன்சர் ஈஸியாக எழுதியிருக்கலாம். ஆப்ஷன் 4 அப்படின்னு நான் வந்து சொன்னேன்ல, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து எப்போவுமே கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இல்லை, எல்லாமே NCERT தான். நெக்ஸ்ட்டு, the work done during reversible isothermal expansion. reversible isothermal expansionக்கு எப்படி work done கண்டுபிடிக்கிறதுங்கிறது NCERTல கொடுத்துருக்காங்க. இதோ work done during reversible expansion அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா? ஆனால் இந்த ஃபார்முலாவில் பாருங்களேன், வால்யூம் யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட இங்கே ப்ரெஷர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது? வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும்ல. அப்போ VF இங்கே இருந்துச்சுன்னா ப்ரெஷர் எடுக்கும்போது என்ன வந்திருக்கும்? PI வந்திருக்குமா? PI டிவைடட் பை PF இவ்வளோ தான். இது வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் நம்ம சொல்லி தருவோம் கிளாஸில், ஓகேவா? ஆனால் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியாட்டி கூட பரவாயில்லடா. ஒர்க் டன் டியூரிங் த ரிவர்சிபிள் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே இதில் நெகட்டிவில் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அதுதான் கரெக்ட் ஆன்சர். சி, அடுத்த கொஷின், மாஸ் இன் கிராம்ஸ் ஆஃப் காப்பர் டெபாசிட்டட் பை பாசிங் 9.6 ampere current through copper sulfate solution for 100 seconds. NCERTல எக்ஸாம்பிள் 3.10 எடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 84ல் அதே மாதிரி கொஷின் இருக்குது. A solution of copper sulfate electrolyzed for 10 minutes with current of 1.5 ampere. What is the mass of copper deposited? NCERTலேருந்து அதே மாதிரி கொஷின். அப்படியே இல்லாட்டியும் அதே மாடல் தானே. இது தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4ன்னு கிடச்சிருக்கும். வித்தின் செகண்ட்ஸ் கிடச்சிருக்கும், யோசிக்கவே வேண்டாம். அடுத்த கொஷின் பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இன் அ சீல்டு வெசல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்து இதில் என்ன கேட்டிருக்காங்க? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அகேன். தோ இதே மாதிரி சேம் டு சேம் ஒரு கொஷின் இருக்குது. ப்ராப்ளம் 7.2. அட் ஈக்குலிபிரியம் த கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் N2 பாரு, நம்பர் கூட மாறாமல் அப்படியே இருக்குது. NO அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்குது, ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். For the given reaction KMnO4 bar H plus யூஸ் பண்ணால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? KMnO4 bar H plus யூஸ் பண்ணால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு NCERTல சொல்லியிருக்காங்க. இதோ ஆல்கீன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராடக்ட் கீட்டோனாக இருக்கும், அப்படி இல்லாட்டி கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்கும், ஓகேவா? டபுள் பாண்ட் எங்கே இருக்குங்கிறத டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்கே பாருங்களேன், 2 ஆல்கைல் குரூப்புக்கு நடுவில் இருக்கா டபுள் பாண்ட்? இங்கேயும் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆல்கைல் குரூப், இது ஒரு ஆல்கைல் குரூப், ரெண்டுத்துக்கும் நடுவில் சிமெட்ரிக்கல் ஆல்கேன்ஸுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்கா? அப்போ என்ன கிடச்சிருக்கு? கார்பாக்சிலிக் ஆசிட் தானே. இங்கேயும் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஆன்சர். NCERT. அடுத்தது, the rate of the reaction quadruples when temperature changes. Calculate the activation energy. NCERTல சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம யாருமே அதை கண்டுக்கிட்டு கூட இருந்திருக்க மாட்டோம். இதெல்லாம் போர்டு எக்ஸாமுக்கு படிக்கிறதுப்பா அப்படின்னு விட்டுருப்போம். ஃபிசிக்ஸ்லேயும் இந்த மாதிரி இருக்குது. இந்த கொஷின் அப்படியே அங்கேருந்து எடுத்திருக்காங்க. த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் குவாட்ரப்பிள்ஸ் வென் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஃப்ரம் 293 Kelvin to 313 Kelvin. டெம்பரேச்சர் மட்டும் மாற்றிருக்காங்க. இதை சால்வ் பண்ணி
இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா இந்த கொஷின் ஈஸியாக பண்ணியிருக்கலாமா? அதோ இந்த ஃபார்முலா வச்சு தான் பண்ணியிருக்கணும். அந்த ஃபார்முலாவும் என்சிஆர்டிலே கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்ஷன் வந்து 3. நெக்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் சி ஃப்ரம் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். இங்கே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்களே, இது அப்படியே என்சிஆர்டிலேருந்து எடுத்ததுடா. இங்கே பாருங்களேன், இதோ அதே சீக்வன்ஸா, அதே சீக்வன்ஸ். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்கைல் குரூப், இங்கே 3 கார்பன் இருக்குது, இங்கே 2 கார்பன் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். பாக்கி எல்லாமே சேம். இந்த கொஷின் எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க என்சிஆர்டியில். எக்ஸசைஸ் ப்ராப்ளம், நம்ம எல்லோரும் ஸ்கிப் பண்ணுறது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கரெக்டாக. அங்கேருந்து அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதோட ஆப்ஷன் வந்து 3. நெக்ஸ்ட்டு, the product A and B obtained from the following reactions. இந்த டேபிள் கிளாஸ் 12ல் வால்யூம் 2ல் ஆல்கஹால் சாப்டரில் இந்த ஒரு டேபிள் இருக்குது. இதை படிக்கும்போது நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த ரியேஜன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஆல்கஹால் வந்து ஹாலோ ஆல்கைனாக மாறிடும்ப்பா. இது ஆல்கஹால் சாப்டரில், சாரி, ஹாலோ ஆல்கைன் ஹாலோ அரேன் சாப்டரில் அப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆல்கஹால் போய் அங்கே ஹாலைட் சப்ஸ்டியூட் ஆயிரும் அப்படின்னு. ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஹாலைட் சப்ஸ்டியூட் ஆகும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. பை ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதோ பை ப்ராடக்ட் இங்கே இருக்குது. 3 ஹாலைட் இருக்கிற ஃபாஸ்பரஸ் எடுத்திங்கன்னா H3PO3யும் 5 ஹாலைட் இருக்கிற ஃபாஸ்பரஸ் எடுத்தோம்னா POCl3யும் தான் ப்ராடக்ட். அதை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 2. பாருங்கள், நம்ம யதார்த்தமாக நினச்சி ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் எங்கே கேட்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி விடுறதுலேருந்து தான் கொஷின்ஸ் வருது. அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். The plot of osmotic pressure versus concentration is plotted. ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்சிஆர்டியில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கல்ல, தோ osmotic pressure is equal to CRT அப்படின்னு. osmotic pressure is equal to CRT. இதில் என்ன பிளாட் பண்ணியிருக்காங்க? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரையும் கான்சன்ட்ரேஷனையும் கிராஃப் எடுத்திருக்காங்க. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஒய்னா கான்சன்ட்ரேஷன் எக்ஸு. அப்போ அக்கார்டிங் டு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இந்த ஆர்டிங்கிறது தானே நம்மளோட ஸ்லோப்பு, அதுதானே நம்மளோட எம். ஸ்லோப்போட வேல்யூ கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஆரோட வேல்யூ இருக்குது, கண்டுபிடிச்சிடலாமா? எம் இருக்குது, ஆர் இருக்குது, டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிச்சிடலாமா? ஆப்ஷன் 3. பாருங்கள், மறுபடியும் என்சிஆர்டி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் சால்வ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேருந்து வரும்? பாஸ்ட் இயர் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் அப்படி இல்லாட்டி நீட்டோட கொஷின்ஸே சால்வ் பண்ணால் போதும். தட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகேவா? லாஸ்ட் கொஷின் பாருங்கள், 50th கொஷின். Statement type question. CONH3 plus is a homoleptic complex while CONH3 plus is a heteroleptic complex. ஏன் homoleptic அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸில் வந்து ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் லிகாண்டும் ஹெட்டரோலெப்டிக்கில் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்டும் இருக்கும். இது அப்படியே என்சிஆர்டிலேருந்து எடுத்தது. தோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். CONH3 plus is known as homoleptic. Complexes in which a metal is bound to more than one kind of donor group are known as heteroleptic. அதோ அதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். எங்கேருந்து எடுத்திருக்காங்க? என்சிஆர்டி. முடிஞ்சுதுடா. 50 கொஷின்ஸும் நான் சொல்லிட்டேன். இந்த 50 கொஷினில் ஏதோ ஒரு கொஷின் ஆச்சு உங்களுக்கு என்சிஆர்டியிலேருந்து வெளியே வந்ததா? நான் தான் சொன்னேன்ல, எல்லாமே என்சிஆர்டி தான். என்சிஆர்டியை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதோட ட்ரிக் மட்டும் தெரிஞ்சுதுன்னா கெமிஸ்ட்ரியில் 180 out of 180 அசால்ட்டாக வாங்கிடலாம். கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ், பயாலஜி எல்லாத்துலேயுமே வாங்கிடலாம். நீட் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான எக்ஸாம்லாம் கிடையாதுப்பா. ஆனால் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது. என்சிஆர்டியில் நிறையா டாபிக்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். இனிமேல் 2025 நீட் ஆஸ்பிரன்ஸ் என்சிஆர்டியை ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. எப்படி படிக்கணும், என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம எந்த சாப்டர்லெல்லாம் ஒமிட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Bye.